தமிழ் சினிமா வரலாற்றிலேயே பிரீமியர் ஷோ அப்படிங்கிறது படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாள் நைட்டு தான் போடுவாங்க. இன் ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் சினிமா படம் ரிலீஸ் டேட் சொன்ன அன்னைக்கு நைட்டு பிரீமியர் ஆன படம் வீர தீர சூரன் தான். ஆக்சுவலா தமிழ் சினிமாவில கமலஹாசனுக்கு அப்புறமா ஒரு கேரக்டருக்கு உடல் உழைப்பை போட்டு பயங்கரமா நடிக்கிற அந்த கேரக்டராவே வாழ்ற நடிகர்கள் ஒருத்தர் விக்ரம் அவர்கள். சோ சியான் விக்ரம் அவர்கள் பில்மோகிராஃபில கடந்த 10 வருஷமா அந்த அளவுக்கு பெரிய ஹிட் இல்ல அப்படிங்கிறது சியான் ஃபேன்ஸ்க்கும் ஒரு வகையான வருத்தத்தை கொடுத்திருக்கும், தமிழ் சினிமா ரசிகர்களுக்கும் வருத்தமா இருக்கும். அண்ட் அவர் மிகப்பெரிய அளவுல வெற்றி அடையணும் அப்படிங்கிற ஆசையும் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு இருந்திருக்கும். அந்த ஆசைய எஸ்.யு. அருண்குமார் அவர்கள் எடுத்த வீர தீர சூரன் படம் பூர்த்தி பண்ணிருக்கா இல்லையா அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். ஆக்சுவலா நீங்க படத்துக்கு போற ஆளா இருந்தீங்கன்னா இந்த படத்துக்கு இதுக்கப்புறம் தான் போய் பார்க்க போறீங்கன்னா நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த படத்துக்கு போகும்போது மறக்காம படத்துக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி போங்க, இல்ல கரெக்ட் டைமுக்கு போங்க. 10 நிமிஷம் லேட்டா போற ஆளா நீங்க இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த படத்துக்கு போகாதீங்க, ஒரு மண்ணும் புரியாது. ஏன்னா இந்த படம் ஓப்பனிங்ல இருந்தே கதைக்குள்ள போற மாதிரியான ஒரு பேட்டர்ன், ஒரே நைட்ல நடக்கிற படம் அப்படிங்கறதுனால உடனே கதைக்குள்ள போயிடுவாங்க, கைதி மாதிரின்னு வச்சுக்கோங்க. சோ அதனால இந்த படத்துக்கு லேட்டா போகாதீங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு லேடி தன் குழந்தையோட பெரியவர் அப்படிங்கிறவரோட வீட்டு முன்னாடி போய் நின்று சண்டை போடுறாங்க. என் புருஷனை நீங்க தான் ஏதோ பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி. சோ அந்த இடத்துல பெரியவரோட பையன் அந்த லேடியை அடிச்சு வெளியே தடுத்துறாரு. இதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க யாரை காணோம் அப்படின்னு சொல்லி போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ அந்த ஹஸ்பண்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் என் ஒய்ஃபையும் குழந்தையும் காணோம்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அவங்க கடைசியா பெரியவர் வீட்டுக்கு தான் போனாங்க அப்படின்னு சொல்றாரு. பட் இங்க போலீஸ் கேஸ் எடுக்க மறுக்கிறாங்க. ஏன்னா அவர் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது பெரியவர் மேல. ஆனா ஒரே ஒரு போலீஸ் மட்டும் கேஸ் எடுத்துக்கிறாரு. அவர் தான் எஸ்.ஜே. சூர்யா. அவர் இந்த கேஸ ஒரு மிஸ்ஸிங் கேஸ்ல இருந்து ஒரு மர்டர் கேஸா மாத்துறாரு. அவங்க மேல என்கவுண்டர் ஃபைல் பண்ற அளவுக்கு இந்த கேஸ ஃப்ரேம் பண்றாரு. சோ ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு அவங்க மேல ஒரு பர்சனல் பகை இருக்கு, அதனால அவங்கள போட்டு தள்ளணும் அப்படிங்கறதுனால இந்த கேஸ இந்த மாதிரி மாத்துறாரு. போட்ட பிளான் கரெக்டா நடக்குது, எங்க எதுவும் மிஸ் ஆக கூடாது. சோ இவர் இப்படி மாத்ததுக்கு அப்புறம் பெரியவரும் அவரோட குடும்பமும் தப்பிக்கிறதுக்காக ஒருத்தரோட உதவியை தேடுறாங்க. அவர் ஒருத்தரால மட்டும்தான் இந்த கேஸ்ல இருந்து அவங்களை காப்பாற்ற முடியும் அப்படின்னு நம்புறாங்க. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு காலத்துல லியோ மாதிரி பல சம்பவங்களை பண்ணிட்டு இப்ப பார்த்திபன் மாதிரி அமைதியா கடை வச்சு நடத்திட்டு இருக்கக்கூடிய காளி அப்படிங்கிறவர் தான். சோ அவருக்கு பயங்கரமா பில்டப் ஏத்துறாங்க. அவன் ஒரு சம்பவம் பண்ணிருக்கான், அந்த சம்பவம் ஞாபகம் இருக்குல்ல, இப்படி சம்பவம் பண்ணவனால மட்டும்தான் இப்ப இந்த விஷயத்துல இருந்து நம்மளை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு சம்பவம் பில்டப் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா இந்த விஷயத்துக்குள்ள காளி அப்படிங்கிறவர் வந்து இவங்க 2 பேரை காப்பாத்தினாரா இல்லையா அப்படிங்கறதையும், அவர் என்ன சம்பவம் அப்படி பண்ணார் அப்படிங்கறதையும் சொல்றதுதான் இந்த வீர தீர சூரன் படத்தோடைய மீதி கதை. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே மோஸ்ட்லி பாசிட்டிவ் தான். இந்த படத்தோட காஸ்டிங்கா இருக்கட்டும், சியான் விக்ரம் அவர்களோட ஆக்டிங் பத்தி எல்லாம் நம்ம பேசுற அளவுக்கு ஒண்ணும் இல்ல, ஒரு பயங்கரமா நடிக்கக்கூடிய நடிகர். மத்த காஸ்டிங் வைஸ் எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. ஒரே ஒரு குறை சொல்லியிருந்தாங்க, அது என்னன்னா சுராஜ் அவர்களுக்கு சொந்த குரல் கொடுத்திருந்தாங்க, அது ஒரு மாதிரி மலையாள ஆக்சென்ட்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி. பட் எனக்கெல்லாம் அப்படி ஃபீல் ஆகல, எல்லாரோட ஆக்டிங்குமே நல்லா தான் இருந்துச்சு. அதே மாதிரி படத்தோட பிஜிஎம் சூப்பரா இருந்தது, படத்தோட கதை பயங்கரமா இருந்தது, ஸ்கிரீன் பிளே எனக்கு ரொம்ப புதுசா இருந்தது, சூப்பரா இருந்தது. படத்துல மோஸ்ட்லி அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற அந்த இன்ட்ரெஸ்ட பில்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அது ஒரு கியூரியஸா வச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் சரி, செகண்ட் ஹாஃப்லயும் சரி. பட் செகண்ட் ஹாஃப் லைட்டா கொஞ்சம் அப்படி இப்படின்னு பார்த்து பண்ண மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செமையா சூப்பரா இருந்துச்சு. படத்தோட பிஜிஎம்மும் நல்லா இருந்தது, பாட்டும் நல்லா இருந்தது. படத்தோட டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே செமையா இருந்துச்சு. நெகட்டிவ் அப்படின்னு வந்தீங்கன்னா, பிஜிஎம் ஒரே பிஜிஎம் திருப்பி அடிச்ச மாதிரி இருந்துச்சு. நிறைய இடத்துல வேரியஸான பிஜிஎம் யூஸ் பண்ணல. இந்த கதைக்கு அதுவே போதும்னு நினைச்சிருக்காரோ என்னவோ. ரெண்டாவது விஷயம், இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பயங்கரமா இருக்கிற அளவுக்கு செகண்ட் ஹாஃப் இல்ல. மூணாவது விஷயம், நிறைய பேர் சொன்ன விஷயம் என்னன்னா, இந்த படத்தோட இன்டர்வல் பிளாக் இங்கதான் போடணுமா அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அந்த இன்டர்வலுக்கு 10 நிமிஷம் முன்னாடி 10 நிமிஷம் பின்னாடின்னு பிரிச்சிங்கன்னா, 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு மாசான ஒரு எலவேஷன் முடிஞ்சு வரும், அங்க இன்டர்வல் போட்டிருந்தா சூப்பரா இருந்திருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு சம்பவம் நடக்கும், அந்த சம்பவங்கிறது தான் படம் ஃபுல்லா பில்டப் பண்ணிருப்பாங்க. அந்த சம்பவம் முடிஞ்ச உடனே அந்த இன்டர்வல் போட்டிருந்தா சூப்பரா இருந்திருக்கும். இது வந்து நிறைய பேர் சொன்ன ஒப்பீனியன். பட் எனக்கு ஒரு மிட் போர்ஷன்ல காமெடியா அந்த இன்டர்வல் போட்டது நல்லா தான் இருந்தது, எனக்கு ஒர்க் ஆச்சு. பட் நிறைய பேர் ஒர்க் ஆகலன்னாங்க, அதனாலதான் இந்த நெகட்டிவ் சொல்றேன். அண்ட் இன்னொரு நெகட்டிவா பட்ட விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு லீடு வைக்கிற மாதிரி எந்த விஷயத்தையும் கடைசியா வைக்கல. ஏதாச்சும் எண்ட் கிரெடிட் சீன் போடுவாங்க அப்படின்லாம் எதிர்பார்த்தேன், அது இல்லாதது என்ன கொஞ்சம் டிசப்பாயின்ட் பண்ணுச்சு. அதே நேரத்துல பெரும்பாலும் ப்ரீக்வல் எடுத்தா கூட அந்த படத்துக்கு ஏதாச்சும் ஒரு ஹிண்ட் வைப்பாங்க. அவன் யாருன்னு தெரியுமா, அவன் எப்படி பண்ணவன் தெரியுமா, என்ன பண்ணான்னு தெரியுமா அப்படின்னு ஒரு
ஒரு புரியாத மாதிரி ஒரு ஹெண்டோட முடிப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு கைதியில பாத்தீங்கன்னா கார்த்தி முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தார் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா அப்படின்னு ஒரு பில்டப் கொடுப்பாரு. அதே மாதிரி கடைசியா போகும்போது அந்த வில்லன் வந்து அவன் பேரு டில்லி அப்படின்னு அவனுக்கும் ஒரு முன்பகை இருக்க மாதிரி ஒரு சீன் வச்சிருப்பாங்க. பட் அது எல்லாம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கொஸ்டினை நம்ம மைண்டுக்குள்ள ஏற்படுத்துற மாதிரியான விஷயங்கள் இந்த படத்துல எதுவுமே இல்லையோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. சோ எதுக்காக நம்ம வந்து ப்ரீக்வலுக்கு வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. பட் எனக்கு இந்த ப்ரீக்வலை பாக்குறதுக்கான ஆசை எதுக்கு இருக்குன்னா, யாரு தான் அந்த திலீப் அப்படிங்கிறது தான். ஏன்னா திலீப் அப்படிங்கிற அந்த ஒரு கேரக்டருக்காக தான் செகண்ட் ஹாஃப்ல அப்படி ஒரு சம்பவத்தை பண்றாப்ல. அந்த சம்பவம் ஞாபகம் இருக்குல்ல. அப்படி இருக்கும்போது யார் அந்த திலீப் அப்படின்னு பாக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆர்வமா இருந்தது. எப்படி விடாமுயற்சியில பிரகாஷ பார்க்கணும்னு எல்லாரும் துடிச்சாங்களோ, அதே மாதிரி இந்த படத்துல வர அந்த பிளாஷ்பேக் போர்ஷனை பார்த்ததுக்கு அப்புறமா யாரையா அந்த திலீப், எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு தோணுச்சு. யார் யாவரும் எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு. அண்ட் இதை தாண்டி இந்த படத்துல பெருசா நெகட்டிவ் அப்படிங்கிறது இல்ல. ஓவரால் அந்த படம் உண்மையாலுமே செம்மையா இருந்தது. பயங்கரமா என்ன என்கேஜ் பண்ணுச்சு. நீங்க கைதி மாதிரி ஒரே நாள் இரவுல நடக்கிற படத்தை உட்கார்ந்து பயங்கரமா பாப்பீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த படத்துக்கு போங்க. இந்த படத்துல பெருசா அடல்ட்டான விஷயங்கள் எதுவுமே இல்ல. ஆனா ரத்தம் தெரிக்கிற மாதிரியான ஆக்ஷன் காட்சிகள் இருக்கு. அதை தவிர வேற எதுவும் பெருசா இல்ல. இது குடும்பத்தோட போய் பாக்குற அளவுக்கு ஒரு டீசென்டான நீட்டான ஒரு நல்ல படம். மறக்காம தியேட்டர்ல போய் பாருங்க. பார்த்துட்டு வந்து படம் எப்படி இருக்கு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து வரும்.